வா நான் பெத்தமவளே வா. இம்மா இனி ஆசீர்வாதம் பண்ணு. நல்ல மக்களே நல்லாரி எந்திரி. நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. கண்டிப்பாடி நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். எந்திரி. என்னாச்சு மவளே திடீர்னு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறா? இம்மா நான் இனில இருந்து சமையல் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்மா. அதான் உன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். எதுக்கு இந்த விபரீத முடிவு? என்ன? எதுக்கு இந்த திடீர் முடிவுன்னு கேட்டேன். நானும் ரொம்ப நாளா சமைக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு தான் அந்த நாள் முடிவு எடுத்துட்டேன். அதனால சமையல் பண்ண போறேன், கலக்க போறேன். எனக்கு வயித்து கலக்குது. அம்மா. ஆமாடி காலையில இருந்து வயித்து கொஞ்சம் சரியில்லை. அம்மா போய் ரெஸ்ட் எடுக்க என்ன? நீ போய் சமையல் பண்ணு போ. சரிமா நான் வரேன் என்ன? போயிட்டு வா. கடவுளே இவ இத சமைச்சேன் அத சமைச்சேன்னு எதையாவது கொண்டு வந்து தரதுக்கு முன்னாடி எங்கேயாவது படுத்து தூங்கிடணும். இல்லன்னா நிஜமாவே வயித்து கலக்கிருமே. இட்டி செல்லகுட்டி பண்ட ஏதாவது இருந்தா எடுத்து வாடி திங்கிறதுக்கு. வாய் வேற நமனமாங்கு. செல்லகுட்டி தீபாவளிக்கு சுட்ட ஊசன வடைய கொடுத்து ஏமாத்திட்டியா அத்தானே? செல்லகுட்டி நீ சாப்பிட்டு டேஸ்ட் பாத்தியா? என்ன நாத்து வடை உன்னி மாதிரி புசு புசுன்னு இருக்கே. என்னக்கா நீங்க போய் நீ நாத்துங்க? சும்மாதான் விளையாட்டுக்கு. வாழ்க்கையில தடவை நான் வடை சுட்டுருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. இன்னி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நாத்து எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை நாத்து. அதனால வசந்தாக்காவே எப்படி இருக்குன்னு தின்னு பார்த்துட்டு சொல்லுவ. ஐயோ நானா? உமா அது வந்து எனக்கு வாயில ஒரு புண்ணு இருக்கு பாத்துக்க. அதனால எதுவும் சாப்பிட்டா எனக்கு டேஸ்ட் தெரியல. நான் வந்து தப்பா டேஸ்ட் பண்ணிட்டேன். அது நல்லா இருக்காது பாத்தியா? நீனே கஷ்டப்பட்டு பண்ணிருக்கா. கொழுந்தனார் எங்க? அவர்ட்டே கூட அவரே டேஸ்ட் பண்ணிட்டு. எங்க அக்கா உங்க கொழுந்தனார் அந்த விளக்கு மாதிரிதான் வடை சுட்டு கொண்டு வந்தனே ஓடி போயிட்டாரு எங்கயோ. ஏன் அப்படி சொல்ல ஓடி போனா? இது சரியில்லையே. பொண்டாட்டி நம்மளுக்குன்னு சமைச்சு கொண்டு வந்தா நம்ம தானே சாப்பிடணும். என்ன மணி? ஆமாக்கா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட். பொண்டாட்டி பண்ற டிஷ் புருஷன் தானே முதல்ல சாப்பிடணும். பாவம் எங்க நாத்து முறையா கிச்சன் பக்கம் போயிருக்கா. பரவு மாவெல்லாம் ஆட்டி எடுத்திருப்பா போல. எங்க நாத்துக்கு வெக்கனாலே ஆவாது. ஆனா இந்த வடையெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு எப்படியும் வெக்க அடிச்சிருக்குமே. ஆமா வெக்க அடிக்காம இருக்குமா? கிச்சன் பக்கம் போனாலே அனல் காத்து வீசுமே. அப்ப இவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு ஒரு பொண்டாட்டி சமைச்சிருக்கான்னா அது கண்டிப்பா புருஷன் தான் முதல்ல சாப்பிடணும். வாங்க நம்ம போய் செல்வானன்னு கூட்டிட்டு வருவோம். வாங்க வாமணி போவோம். நில்லுங்கக்கா நில்லுங்க நீ. இவ இன்னைக்கு நம்மள விட மாட்டா போலயே. சொல்லுமா அவர்களுக்கு டோமர் மண்டியே. நீங்க ரெண்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நாத்து அது சரிபடாது. நீ ஸ்பெஷலா உன் வீட்டுக்காரருக்கு செஞ்சிருக்கா. அது எப்படி நாங்க சாப்பிட தேவகுத்தமாயிரும். இல்ல நீ நான் சொல்லியல்ல சாப்பிடுங்க. நீங்க ரெண்டு இருந்தா இத்தனை வருஷமா சமையல் பண்ணி சமையல் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இந்தாங்கக்கா வசந்தாக்கா சாப்பிடுங்க. நாத்து என்னை விட்டுரு. எனக்கு ஒரு புருஷன் ஒரு பிள்ளை இருக்கு. யாருக்காக இல்லனாலும் அவளுக்காக யாச்சும் உயிர் வாழணும். என்னை விட்டுரு. நாலுபடி நில்லுங்க. இனி இப்படி தனியா விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வருது? அம்மா என்னை விட்டுமா. இந்த வடையை போய் தின்னுட்டு ஒரு மாசம் கணக்குல டாக்டர் கிட்ட போய் மொய் பட என்னால முடியாது. விட்டுங்க நீ. நில்லுங்க நாலுபடி என்னை கூட்டி போ. கையை விடு மணி. நீ ஆச்சி உன் நாத்து ஆச்சி. எஸ்கேப். வாங்க நீங்க சாப்பிடுங்க வடையை. ஐயோ கடவுளே காப்பாத்தும். உமா நாளை இப்ப சமையல் கத்துக்கிட்ட உமா. போன வருஷம் தான் நானே சமையல் எப்படி பண்ணணும்னு படிச்சேன். எனக்கு சொல்லி தந்தது யாரு? என் குருநாதர் யாரு? உங்க அம்மா. ஒன்னும் தெரியாத களிமண்ணா இருந்த எனக்கே சமையல் எப்படி பண்ணணும், எப்படி குழம்பு வைக்கணும், எப்படி வடை சுடணும்னு சொல்லி கொடுத்ததுலாம் உங்க அம்மா தான். உங்க அம்மாட்ட ட்ரைனிங் எடுத்துதான் நான் இப்ப செஃப் ஆகிற ரேஞ்சுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த வடையை சாப்பிடுறதுக்கான தகுதியான ஆளு உங்க அம்மா தான், நான் இல்ல. ஆமா நீ நான் இத யோசிக்கவே இல்ல பாருங்க. இப்ப யோசி. கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் சீனியர், எல்லாத்துக்கும் குருநாதர் எங்க அம்மா தானே. எங்க அம்மாட்டே ஒண்ணு முதல்ல டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டேன். நன்றி கடவுளே. மாமியார் கிழவி உங்களுக்கு ஆப்பு ரெடியாகி வந்துட்டு இருக்கு. ஐயோ ஆப்பில்ல வடை. சரி வாங்க நீ அம்மாட்ட போய் டேஸ்ட் பண்ண கொடுப்போம். அண்ணி என் வடையை கண்டு எல்லாரும் பறந்துடுறாங்களே. சரி அம்மாட்ட கொண்டு போய் டேஸ்ட் பண்ண கொடுப்போம். லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்திமிட்டா. பாட்டுனா அந்த காலத்து பாட்டு தான்ப்பா பாட்டு. இப்போ வருதே பாட்டுலாம் ஒன்னுத்துக்கும் ஆகாது. நம்ம காலத்துல வந்து பாட்டு கேட்க கேட்க அப்படியே ஒரு 50 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கு. எப்பா அமிர்தம். ஆஹா காதுக்கு இனிமை. எம்மா அட வா மக்களே வா வந்து உட்காரு. பாட்டு பாரு பழைய காலத்து பாட்டு. ஓஹோ உங்க காலத்து பாட்டு கேட்டு பழைய காலத்துக்கு போயிட்டியோ? ஆமாடி ஆமா. இது என்ன கையில கொண்டு வந்திருக்கா? வடை வாட சொன்னல்ல வடை பண்ண போறேன்ட்டு. அதான் வடை பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வந்து சொல்லுமா. என்ன
நான் வடை சாப்பிடணுமா? ஆமாம்மா, உனக்காண்டி ஆசையா பண்ணேன். அதான் சாப்பிட்டு பாரு. அது வந்து மொவளே, அம்மைக்கு காலையில இருந்து கால் வலிமா, அதான் ஒன்னும் என்ன பலகாரம் சாப்பிட கூடாது. நீ வேணா உன் வீட்டுக்காரருக்கு பண்ணி விடு, அவருக்கு தானே ஆசைன்னு எல்லாம் பண்ணி கொடுப்பா. அவர் கிடக்காரு அப்பள விட்டு மண்டை, அவருக்காண்டி ஆசையா வடை சுட்டு கொடுத்துருக்கேன். மனசே திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டாரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்தா நீ சாப்பிடு, நீ கழுதை கிடையாதுல, முதல்ல சாப்பிடு. மொவளே, அம்மா தான் கால் வலின்னு சொன்னேன்லப்ல. பரவாயில்ல ஒண்ணும் ஆகாது, சாப்பிடு. கடவுளே, உம்மா நம்பி தான் சாப்பிடுறேன். என் உயிருக்கு எந்தவித சேதாரம் இல்லாம காப்பாத்திரும். ஏன் மாமா கண்ணுல தண்ணியா இருக்கு, அழறியா? ஆமா மவளே, ஆனந்த கண்ணீர். ஓ, இது ஆனந்த கண்ணீரோ? சரி வரட்டும், வடையை சாப்பிடுமா. ஞம் ஞம். ஆ ஆ, என்னடா என்னாச்சு? என்னத்த வச்சடி இந்த வடையை பண்ணி தொலைச்சா? வாயில உள்ள பல்லு கலந்து வந்துட்டு. என்ன பல்லு கலந்துட்டா? ஆமாட்டி, வடையை சுட்டு கொண்டாந்தியா இல்ல தெருவுல கிடக்குற கல்லெல்லாம் பொறுக்கி கடலை மாவுக்குள்ள முக்கி பொரிச்சு கொண்டாந்தியா? அம்மா வடை தம்மா சுட்டே. என்னத்த போட்டு சுட்டு தொலைச்சா? வடை பண்ணா ஆசை வந்துட்டுமா. ஆனா கிச்சன்ல போய் பார்த்தா உளுந்து இல்ல. அண்ணா யூடியூப்ல செக் பண்ணேன், உளுந்து இல்லாமல் உளுந்து வடை செய்வது எப்படின்னு. அந்த வீடியோல பண்ணத பார்த்து தான் பண்ணேன். அந்த அக்காக்கு அழகா வந்துச்சுமா வடை. அந்த அக்கா சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்லுச்சு. அதான் நானும் பண்ணேன். ஆனா நீ பல்லு நொடிச்சிட்டா. அவ்வளோ என்னத்த சொன்னாலவளோ, நீ என்னத்த பண்ணியோ, மொத்தத்துல என் பல்லு நொடிச்சு போச்சு. போடிங்கிறது என் கண்ணு முன்னாடி இருக்காத, ஓடிடு. ஐயோ, என் பல்லு போச்சே. இனிமே நான் முறுக்கு சீடை அப்பளம் சோறு எப்படி சாப்பிடுவேன்? யாருக்கும் என் வடை பிடிக்கல. நான் சமையல் பண்ணது என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஒருத்தரும் சாப்பிட மாட்டேங்காங்க. அழாதவுமா, தைரியமா இரு. நீ சாதிக்கணும்னு நினைக்கும் போது இந்த உலகம் உன்னை எதிர்க்க தான் செய்யும். ஆனா அதெல்லாம் மீறி நீ சாதிக்கணும். என் சமையலை பார்த்து ஓடுற எல்லாரும் ஒரு நாள் என் சமையலை சாப்பிட்டு என்ன சமைச்சு போடுங்க, என்ன சமைச்சு போடுங்க, என்ன சமைச்சு போடுங்கன்னு என் பின்னாடி வர வைக்கல. என் பேரு உமா இல்ல, சமையல் கலையில செஃப் தாமு, செஃப் வெங்கடேஷ் பட், அந்த வரிசையில அடுத்த செஃப் உமா அப்படிதான் வர வைக்கிறேன். ஆனா இப்ப இந்த வடை என்ன பண்ண? நம்ம சாப்பிடுவோமா? ஐயோ வேண்டாம். ஹை காக்கா, இன்னைக்கு நம்ம நல்ல காரியம் செய்வோம். இந்த காக்காவோட பசியை ஆத்துவோம். கா கா, ஏய் காக்கா வாங்க, வடை வச்சிருக்கேன் பாரு. கா கா, சாப்பிடு காக்கா, டேஸ்டா இருக்கும் வடை. யூடியூப்ல பார்த்து செஞ்சேன். என்ன காக்கா ரிவர்ஸ்ல பறக்குது, வடையை சாப்பிடாம? காக்கா நீ மட்டும் கையில கட கல் அடிச்சு கொண்டு போடு. மத்தவங்களோட அதிகமா நீ தான் இன்சல்ட் பண்ணிட்டா. சொந்தங்களே, வீடியோ பாருங்க, பணத்தை வில்லுங்க. போட்டியின் கேள்விகள். முதல் கேள்வி, என் மகா அதான் நம்ம நாத்து உமா எந்த வடை சுட்டா? உளுந்து வடையா பருப்பு வடையா? இரண்டாம் கேள்வி, நாத்துவின் அதான் நான் சுட்ட வடையை டேஸ்ட் பண்ணது யாரு? திரும்பி ரிப்பீட் பண்றேன், நாத்து உமா சுட்ட வடையை டேஸ்ட் செஞ்சது யார்? சொந்தங்களே, வீடியோவை முழுசா பாருங்க. 2 கேள்விக்கும் பதில் வீடியோக்குள்ள தான் இருக்கு. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை, அதான் டியூஸ்டே 1 மணிக்கு வரும். சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் சீனி ஃபிளெக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. போயிட்டு வரோம், பாய்.